கோடீஸ்வராய நமக. வணக்கம். எனதருமை தோழர்களே, தோழிகளே, குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அதிசயமான நடந்த சம்பவம் ஒன்று சொல்லப் போகின்றேன். நமது ஞானவள்ளல் மூட்டை சுவாமி அவர்களை பற்றி. அந்த ஞானவள்ளல் பாமரனாய் வாழ்ந்த அந்த பரமனை அறிந்தவர்கள் சிலரே. அந்த சிலரில் நாமெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றோம் என்று நினைத்து நினைத்து நாம் எல்லாம் பெருமைப்படுகின்றோம். அவரை பார்க்கவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவருடன் நான் பழகிய பழக்கத்தில் எனக்கு அவருடன் ஏற்பட்ட அதிசயமான அனுபவங்களை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுதும் சொல்கின்றேன், இன்னும் சொல்வேன். அந்த பரமேஸ்வரன் கோடிசுவாமி என்ற சிவபெருமான் எனக்கு கொடுத்த நன்கொடை தான் ஞானவள்ளல் மூட்டை சுவாமி அவர்கள். அந்த மூட்டை சுவாமி அவர்களை பற்றி நினைக்க நினைக்க என் மனமென்னும் தோணியில் இன்ப ஊற்றுகள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. நான் உங்களுக்கு ஏற்கனவே நமது பிரம்ம ரிஷி மகேந்திரகிரி சுவாமி அவர்களை பற்றி உங்களுக்கு பல தொடர்களில் சொல்லியிருக்கின்றேன். அந்த மகேந்திரகிரி சுவாமியை நான் பல வருஷங்களுக்கு முன்னால் திருப்பத்தூர் போய் மகேந்திரகிரி சுவாமியோட முதன்மை சீடர் திரு ராமலிங்கம் ஐயா அவங்க வீட்டில் போய் நான் அவங்கள தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இன்சிடென்ட் எப்போனா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு இந்த இன்சிடென்ட் நடந்ததை ஒரு 6 வருஷம் முன்னால் நான் உங்களுக்கு பல தொடரில் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திருப்பத்தூரில் போய் அந்த அருளாளர் ராமலிங்கம் ஐயா வீட்டில் போய் நான் மகேந்திரகிரி சுவாமி அவர்களை தரிசனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பெற்றுட்டு அன்றைக்கி நைட்டு புறப்பட்டு சென்னை தூங்கிட்டு இருந்தேன். அப்போ விடிகாலை எனக்கு ஒரு கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் நமது ஞானவள்ளல் மூட்டை சுவாமி அவர்கள் வந்தார். நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்து நாணயங்கள் ஒரு 3-4 நாணயங்கள் கொடுத்தாரு. கருப்பு நிறத்தில் இருந்தது, நடுவில் ஓட்டையாக இருந்தது. அந்த நாணயத்து நடுவில் இந்த மாதிரி அவர் எனக்கு நேரில் நான் அவரை சந்தித்த பல முறையில் கூட இந்த மாதிரி என் அருகில் நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணதே கிடையாதுங்க. அப்போ அந்த கனவுல அவர் வந்தப்போ எப்படி வந்தாருன்னு கேட்டிங்கன்னா தலையில் முண்டாசு இல்லை, மற்றபடி அவரோட இயல்பான உடையிலையும் இயல்பான நடையிலையும் இயல்பான பேச்சிலையும் இந்த கனவு வந்தது. அவர் இயல்பாக பேசுகிற மாதிரி எப்போதும் பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசினார் அந்த கனவில். அப்படியே எனக்கு நான் உடனடியாக அடுத்த வினாடியே நான் விழித்து எழுந்து விட்டேன். அன்று முழுவதும் எனக்கு ஆனந்தமயமாகவும் என்னுள்ளே ஏதோ சொல்ல முடியாத ஒரு இன்ப ஊற்று பாய்வது போலவும் இருந்தது. இப்போ நான் ஒரு அருமையான அதிசயமான தெய்வீகமான ஒரு அனுபவத்தை சொல்கின்றேன். இந்த அனுபவம் இந்த விஷயத்தை இந்த காட்சியை பார்த்தவர் எனது நெருங்கிய நண்பர். நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கார், மூட்டை சாமியோட பழகினவர். அதாவது நானும் மூட்டை சாமியுடன் நெருங்கி பலமுறை தரிசனம் செய்து பழகியிருந்தாலும் கூட இந்த நண்பர் என்னை விட அவரிடம் மிகவும் நெருக்கமாக பழகி பலவிதமான அனுபவங்களை பெற்றவர். அந்த நண்பர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், ராமநாதன், நான் உங்களுக்கு ஒரு அதிசயமான அனுபவத்தை சொல்கிறேங்க அப்படின்ட்டு சொன்னார். பல வருஷங்கள் முன்னால் மூட்டை சுவாமி அவர்கள் பௌதிக நிலையில் அப்போ இருந்தப்போ நடந்த விஷயம் அது. அப்போ மத்தியானம் ஒரு 2 மணி இருக்குமா. அப்போ ஒரு சுமாரான கூட்டம் இருந்ததுதான். அதாவது ரொம்ப அதிகம் பேர் இருந்தான்னு சொல்ல முடியாது, குறைச்ச பேர் இருந்தான்னு சொல்ல முடியாது, மீடியமான அளவில் ஒரு கூட்டம் இருந்ததுதான். மூட்டை சாமி ஐயா திடீர்னு பின்பக்கம் நின்றுட்டு இருக்க ஒரு அம்மா, அதாவது அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசு இருக்குமா. அந்த அம்மாவை பார்த்து, மருந்துக்கார தாயி வடவண்ட போய் உட்காருமா அப்படின்னாரா. இந்த அம்மாவுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, ஒன்றுமே புரியல. அது நினச்சிட்டு சரி வேற யாரையும் சொல்கிறாங்க போட்டுன்னு பக்கத்தில் அப்படியே பார்த்துதான். அதுக்கு மூட்டை சாமியை மறுபடியும் சொல்கிறாங்களாம், ஏமா மருந்துக்கார தாயி ஒன்னத்தான் வடவண்ட போய் உட்காரு அப்படின்னாங்களாம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு திசை தெரியல, அதாவது கிராமத்தில் சொல்கிற பாஷை அதுக்கு புரியலை. வடக்கு தெற்கு அப்படிம்பாங்களே, வடவண்டை தென்னண்டை
அப்படிம்பாங்கள்ல, அது அந்த பாஷை புரியல. பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்கன்னா வடவண்டன்னா அந்த பக்கமா, அதாவது முட்டைசாமி எதிர்த்தாப்புல லெஃப்ட் சைடு போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இதை வந்து வடவண்ட போய் இந்த அம்மா உட்காந்துதான். உட்காந்தோடனே இவர் பரிபாஷையில் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு பாதி புரிஞ்சதா பாதி புரியலையாம். அப்போ என்ன, ஒருத்தர் வந்து டீ வாங்கிட்டு வந்திருந்தாராம் மூட்டைசாமி ஐயாவுக்கு. அதாவது அங்கே இருக்கவங்க ஒரு 10-15 பேருக்கு இருக்க மாதிரி டீ வாங்கிட்டு வந்தாராம். அவரை கூப்பிட்டு பர்டிகுலராக அவரை பார்த்து அந்த மாரிமா, அந்த அம்மாவை கூப்பிட்டாராம். மாரிமா இந்த டீ குடி அப்படின்னாராம். மூட்டைசாமி வந்து பெண்களை வந்து பெரும்பாலும் மாரிமா அப்படின்னு கூப்பிடுவார். மாரிமா டீயை குடி அப்படின்னாராம். உடனே அந்த வாங்கிட்டு வந்தவர் அந்த அம்மாவுக்கும் ஒரு டம்ளரில் மற்றவங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த அம்மாவுக்கும் கொடுத்தாராம். இதை என்னுடைய நண்பர் வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த அம்மாவிட்ட போய் கேட்டாராம். இந்த மாதிரி வந்து என்னம்மா இது மாதிரி வந்து உங்களை வந்து மருந்துக்கார தாயி வடவண்ட போய் உட்காருன்ட்டு சொன்னாங்கல்ல முட்டைசாமி ஐயா, என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா அப்படி ரொம்ப ஆச்சரியத்தோட திகைப்போட அப்படியே மகிழ்ச்சி கலந்த எக்ஸ்பிரஷனோட சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி சார், என் பேர் லேக்கான்னு பேர், நான் வந்து மலேசியாவில் டாக்டராக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டுங்கெல்லாம் மூட்டைசாமி பக்தர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களாம் என்கிட்ட மூட்டைசாமி ஃபோட்டோவை அப்பப்போ காமிச்சு, இவங்க தான் மூட்டைசாமின்ட்டு அங்கே பழனி பக்கத்தில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. ரொம்ப பெரிய ஞான வள்ளல், பார்த்தா பாமரன் மாதிரி இருப்பார், ஆனால் பெரிய ஞான வள்ளல். அவரை தரிசித்தா நம்ம வந்து வாழ்க்கையின் பிறந்த பயனை அடையலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கண்டுக்கலை சார். ஆனால் அந்த எனக்கு ஒரு உள்ளே வந்து ஒரு விதமான ஈர்ப்பு இருந்ததை தவிர மற்றபடி நான் பெருசாக நினைக்கல. அப்புறம் ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு கனவு வந்தது. கனவுல அப்படியே அந்த ஐயா வந்தார். அந்த ஐயா வந்து மாரிமா நீ வா, நம்மளை பார்க்க வா அப்படின்னாரு. உடனே அப்படியே திருக்கிட்டு நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே என் பையெல்லாம் கேட்டேன், என்னம்மா திடீர்னு இப்படி எந்திரிக்கிற அப்படின்றப்ப, இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு நான் சொன்னேன். அதை பற்றி நான் சொல்லிக்கல. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நான் வந்து சென்னையில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு, இந்த மாதிரி நான் இன்றைக்கி தான் இங்கே வர்றேன், வந்து ஐயாவை பார்க்குறேன் பாருங்கள். அவங்க கரெக்டாக வந்து சொல்கிறாங்க, மருந்துக்கார தாயிங்கிறாங்க. ஒன்று நான் டாக்டர், 2வது நான் வந்து மெடிசின் அங்கே வந்து ஹோல்சேல் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இதையெல்லாம் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி மருந்துக்கார தாய் வடவண்ட போய் உட்காருமா அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப சொல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டதான். 2வது அந்த அம்மா சொன்னதான், என்கிட்ட கனவுல வந்து அழைச்சது கூட பெருசு இல்லைங்க, அதை வந்து நிரூபிச்சு காமிக்கிறாரு பாருங்க. எனக்கு தெரிந்து நடந்த ஒரு செயல் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அவர் என்னை வந்து மருந்துக்கார தாய் அப்படி போய் இருக்காரு அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த ஒன்றே போதுங்க அவரோட ஞான ஊற்றை உணர்ந்து கொள்வதற்கு அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசுகிறப்ப சொன்னாங்களாம், அந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஒரு நாள்பட்ட வியாதி இருக்குது, அதனால் எனக்கு வந்து சில இடங்களில் வந்து ஸ்கின் வந்து நிறம் மாறிட்டே இருக்குது. அது நானே ஒரு டாக்டராக இருந்தாலும் நான் வந்து எவ்வளோ அலோபதி இங்கிலீஷ் மெடிசன்லாம் வந்து ட்ரை பண்ணேன், ஒன்றும் இதாகலை. சித்த வைத்தியம் பண்ணேன், யுனானி வைத்தியம் பண்ணேன், ஆயுர்வேத வைத்தியம் பண்ணேங்க. இப்படியே ஒன்றும் எவ்வளவோ பண்ணி பார்த்து நிறையா நான் செலவு பண்ணேங்க, ஒன்றும் அது க்யூர் ஆகலைங்க. அப்படியே 10 வருஷமாக இருக்குது, க்ரோத் ஆகிட்டே இருக்குங்க அப்படின்னப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்களை ஸ்பெஷலாக கூப்பிட்டு உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சாராம். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழித்தோ அல்லது 1 வருஷமோ ஏதோ திருப்பி ஒரு பார்த்துருக்கார். இந்த என்னோடய நண்பர் வந்து அந்த அம்மா வந்து சன்னிதியில், அந்த முட்டைசாமி சன்னிதியில் பார்த்தப்போ அந்த அம்மா வந்து, சார் அன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார், எனக்கு அந்த டிசீஸே அந்த ஸ்கின் டிசீஸே போயிடுச்சு சார். அவர் டீ கொடுத்த புண்ணியமோ என்னமோ தெரியல, அவர் என்னை ஆசீர்வதித்த புண்ணியம், அவர் என்னை வந்து மருந்துக்கார தாய் அங்கே போய் உட்காருன்னு சொன்ன புண்ணியம், எனக்கு கனவுல வந்த புண்ணியம், அந்த டீயை வந்து எனக்கு வந்து கொடுக்க சொல்லி அவர் சொன்னது, இது போன்ற எந்த காரணங்களும் எனக்கு தெரியல சார். என்னோட அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து 10 வருஷமாக என்ன, அதாவது வலியும் இல்லை, உடம்புல வலியும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து தோலோட நிறம் மாறினது எனக்கு அப்படியே மனவேதனையும் ரொம்ப எனக்கு பயங்கரமான வேதனை கொடுத்தது. அது சரியாக போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டதாம். அதிசயங்களும் அற்புதங்களும் தெய்வ அம்சங்களும் தெய்வ விஷயங்களும் தொடரும். ஆத்ம நன்றி.